Check. So, on the press media, I'm really happy and I'm thankful to everyone. And to the artist, my sincere thanks for all your questions here. So, to address firstly, the Teachers Day. So, to my teacher, Mr. Hemachandran, I want to thank him for whatever he's mentored to me. And going forward, so in the whole initiative, to connect the audience and the events together. So most of the companies also are trying to do that only. As a branding and event management company, so we are here as an young dynamic team to do the same. So representing 530 million entertainment, we look to rapidly grow globally, where this is a growing and meaningful experience that we are trying to give the audience about it. In the current political and social developments in Tamil Nadu, we remain very sensitive on what we are trying to connect to people. So in the platform, in the connectivity, so people ரொம்ப direct connect ஆவாங்க. Only events in the largest perspective, even films. So இங்க நம்மளால people connect பண்ண முடிஞ்சதுன்னா வேற எங்கனாலும் connect பண்ண முடியும். So as an event management company, I would like to do that only. So I end up my speech saying that. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள், இணையதள ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ரொம்ப மகிழ்ச்சி இந்த கான்சர்ட், இந்த ஈவெண்ட்டை ஒருங்கிணைப்பு செய்திருக்கிற 530 மீடியா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு என்னுடைய நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு இண்டிபெண்ட் மியூசிக்காக இண்டிபெண்ட்டான கலைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு நிகழ்ச்சி நடத்தணும். அதுக்கு மக்களை கொண்டு வந்து சேர்த்து அதை ஒரு கொண்டாட்டமாக மாற்றணும் அப்படிங்கிற முயற்சி உண்மையிலேயே ரொம்ப முக்கியமானது நினைக்கிறேன். இங்கே நிறைய இண்டிபெண்டான டேலண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கான பிளாட்ஃபார்ம் என்ன, அவங்களுக்கான அடுத்த கட்டம் என்னங்கிற நிறைய கேள்விகளோட நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. நானும் அப்படியான ஒரு நிலையிலிருந்து தான் இன்னைக்கு வந்து ஒரு கான்செப்டை வந்து ஒரு ஹெட்லைன் பண்ணக்கூடிய இன்னைக்கு வந்திருக்கேன் நினைக்கிறேன். இதுக்கு நிறைய பேர் காரணம், நிறைய பேரோட சப்போர்ட்டோட, பத்திரிகை ஊடகங்களுடைய சப்போர்ட்டோட, மக்களுடைய சப்போர்ட்டோட இந்த பாடல்கள் எல்லாம் வரவேற்கப்பட்டதுனால தான் இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியை வந்து முன்னின்று நடத்த முடியுதுன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த கான்செப்ட் செப்டம்பர் 14ஆம் தேதி நடக்க போகுது. ஸோ நீங்கள் எல்லாரும் இந்த நிகழ்வுக்கு வந்து கலந்துக்கணும் அப்படின்னு முதல்ல கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் மற்ற கலைஞர்கள், இந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் கூட சேர்ந்து இதில் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அவங்க எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்களை, அவங்களுடைய பாடல்களை, குறிப்பாக இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக்ங்கிறதே அந்த செல்ஃப் எக்ஸ்பிரஷன் தான். நாம் என்ன உணர்றோம் அப்படிங்கிறத சொல்றதுக்கு இந்த சமூகத்தில் ஒரு ஸ்பேஸ் கிடைக்கிறது ரொம்ப முக்கியம். அது மூலம் நிறைய இந்த சமூகத்தினுடைய கதைகள் வெளியே வரும். அது மூலம் நம்ம நிறைய வாழ்வியலை தெரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். அப்படி நம்ம சூப்பராக எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்கிற அற்புதமான நிறைய ஆர்டிஸ்ட் இங்கே இருக்காங்க. அவங்க எல்லாரும் என்னோட சேர்ந்து, அவங்களோட சேர்ந்து நானும் இந்த மேடையில் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ரொம்ப ஜாலியாக எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ சென்னையில் இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஈவெண்ட் நினைக்கிறேன். இந்த புதிய துவக்கம் இன்னும் நிறைய மக்களையும் நிறைய ஆடியன்ஸையும் கொண்டு வந்து செய்யணும்னு நான் நம்புகிறேன். கலை மக்களுக்கானது. மக்களுடைய வாழ்க்கை, மக்களுடைய கொண்டாட்டத்தை எப்போதும் பிரதிபலிக்கிற கலைஞர்களாக நாம் எப்போது இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறோம். அதுக்கான ஒரு ஸ்பேஸை 530 மீடியாவுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஸ்பேஸை கரெக்டாக பயன்படுத்தி அவங்க எல்லாருமே சூப்பராக என்டர்டைன் பண்ணணுன்றது எங்களுடைய விருப்பம். அதுக்கப்புறம் சமீபத்தில் நான் ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அந்த ஆல்பத்தை ஃபுல்லாக இந்த கான்செப்டை நான் வந்து முதல் முறையாக சென்னையில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இண்டிபெண்டன்ட் மியூசிக்ங்கிறது இப்போதான் வளர்ந்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு துறை. அதை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய புதிய புதிய பாடல்கள் வருது, நிறைய கலைஞர்கள் வராங்க. பட் இது இன்னும் பெருசாக வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இன்னும் இந்த கலைஞர்களுக்கு வந்து நிறைய வென்யூஸ் கிடைக்கும், நிறைய ஷோஸ் கிடைச்சிங்கன்னா அந்த கலைஞர்களுடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரம், அந்த ஆர்ட் ஃபார்ம்ஸ்க்கான ஒரு ஸ்பேஸும் கிடைக்கும் நினைக்கிறேன். என்னால் இயன்ற அளவுக்கு நானும் என்னுடைய நண்பர்களும் சேர்ந்து ஒரு மியூசிக் பேண்டை ஃபார்ம் பண்ணி அதன் மூலம் நிறைய இடங்களுக்கு போகிறது, பர்ஃபார்ம் பண்ணுறது, இந்த விஷயங்களை செய்கிறோம். பட் இதெல்லாம் தனித்தனி முயற்சிகள் தான். இதை வந்து மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறதுங்கிறது வந்து கண்டிப்பாக ஊடகத்தினுடைய சப்போர்ட்ல தான் நடக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய அன்பும் ஆதரவும் எப்போதும் எங்களுக்கு தேவை. அதன் மூலமா மட்டுமே நாங்கள் மக்களோடு எப்போதும் இணைந்திருக்க முடியும்னு நினைக்கிறேன். இணைந்திருப்பதன் வாயிலாக நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கும் கலைஞர்களுக்கும் நல்ல கருத்துக்களையும் சரியான ஒரு பொழுதுபோக்கையும் கொண்டு வந்து சேர்க்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையோட இந்த நிகழ்வில் நானும் கலந்துக்கிட்டு பாட போறேன். நீங்க எல்லோரும் செப்டம்பர் 14ஆம் தேதி இந்த நிகழ்வுக்கு வந்து கலந்துக்கணும்னு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நன்றி. Making his performances both innovative and culturally rich.
சேட்டலைட் டிவி ரியாலிட்டி ஷோவை தாண்டி கச்சேரி மூமெண்ட் என்ற யூடியூப் சேனல். பிரச்சனை மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, அதிகம் பேச தெரியாது, பாடு ரொம்ப. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 530 மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இப்போ நிறைய நம்ம ஷோஸ் பார்த்துட்டு இருக்கோம், நிறைய லைவ் மியூசிக் பார்த்துட்டு இருக்கோம், ஃபிலிம் மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து ஷோஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு மத்தியில் இப்போ அவங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் இந்திய ஆர்டிஸ்ட் நிறைய கொடுக்கணுன்ட்டு நானும் அந்த ஸ்டேட் மூலியமாக கேட்டுக்கிறேன். ஸோ ஏன்னா அவங்களோட க்ரியேட்டிவிட்டி, அவங்களோட விஷன் தான் ஒரு சாங்காக ரெடி பண்ணிட்டு வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இது எல்லாரும் வந்து பார்க்கணும், என்ஜாய் பண்ணணுன்ட்டு கேட்டுக்கிறேன். அப்புறம் ரொம்ப வேறு என்ன சொல்லன்னு தெரியல. தேங்க்யூ ஸோ மச், எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் செப்டம்பர் 14 எல்லோரும் வந்து ஷோவை இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி பூஸ்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா வேறு லெவல். அனைவருக்கும் வணக்கம். ஸோ வந்திருக்கிற எல்லா ப்ரெஸ் பீப்புள்ஸ்க்கும் மீடியா பர்சன்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக இங்கே இண்டிபெண்டன்ஸ் சீனில் வந்து என்ன லேக் ஆகுதுன்னா நீங்கள் தான். ஸோ எங்களை ப்ரமோட் பண்ணுறதுக்கு நாங்களே தான் பாட்டு பாடி, நாங்களே வந்து ஏதாச்சும் ஒரு ரீல் கண்டென்ட் எடுத்து அது வைரல் ஆனால் மட்டும்தான் இண்டிபெண்டன்ஸில் வந்து ஒரு சாங் வந்து வைரல் ஆகுது. ஸோ என்ன லேக் ஆகிறோன்னா ப்ரமோஷன்ஸ். நீங்கள்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் எல்லா இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டும் நல்ல சாங்ஸை வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்க முடியும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா 530 மீடியா என்டர்டைன்மெண்ட்ஸ்க்கு ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும் நம்ம எல்லாருமே. ஏன்னா இங்கே வந்து இண்டிபெண்டன்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரேப்பர்ஸ் இருக்காங்க, டான்சர்ஸ் இருக்காங்க. டான்சர்ஸுக்கு நிறைய பேட்டில் நடந்துகிட்டே இருக்கு, எல்லா டான்சர்ஸும் இந்தியா இருக்காங்க, நிறைய அவங்களுக்கு காம்படிஷன் வருது, வீக்லி வருது. ஸோ பட் ஆனால் இங்கே ரேப்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நாங்களாம் சேர்ந்து ஏதாச்சும் ஒன்று முடிவு பண்ணால் மட்டும்தான் அது நடக்கும். நடத்த யாரும் இல்லை. இப்போதான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கம்பெனிஸ் முன் வந்து இந்த மாதிரி கான்சர்ட் பண்ணலாம், எல்லா இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டையும் வந்து இன்வைட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷோ பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிக் தேங்க்ஸ் டு தெம். ஆக்சுவலி என்னன்னா இந்த மாதிரி நாங்களா கேதர் ஆகிற ஒரு விஷயம் வந்து நடந்துட்டு தான் இருக்கு. அது நிறைய பேருக்கு தெரியல. அண்ணா நகர் மூமெண்ட்ல வந்து டவர் பார்க்ல நாங்கள் எல்லாருமே கேதர் ஆகிட்டு இருக்கோம். ஒரு 50 to 100 ரேப்பர்ஸ் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் சண்டே ஆர் சாட்டர்டேஸ்ல நாங்கள் எல்லாருமே வந்து பார்க்கில் ஜாம் பண்ணுறோம். ஸோ அவங்கெல்லாம் நீங்கள் வந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மக்கள்கிட்ட போய் எங்களோட மியூசிக் கொண்டு போய் சேரும். ஸோ சினிமா பாடல் மட்டும் இல்லாமல் நிறைய வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா என் பாட்டுக்கு நான் தான் ஹீரோ. நான் என்னோட கதையை தான் சொல்லுவேன். என்னோட கதை வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும்னு ஆசைப்படுவேன். என்ன மாதிரி இருக்கிற நிறைய பேர் அவங்க வந்து அவங்க லைஃப்பை கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது வேற ஒருத்தனுக்கும் கிடைக்குது அப்படின்னும் போது அவனுக்கு ஒரு மன ஆர்வம் கிடைக்கும். மற்றபடி வந்து வேற எதுவும் எனக்கு பெருசாக சொல்றதுக்கு இல்லை. உங்களோட சப்போர்ட் வந்து இருந்தால் போதும். ப்ரெஸ் பீப்புள்ஸ்லாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். வந்திருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் நன்றி, வணக்கம். என் பேர் சாண்டி, என் குரூப் பேர் தரலோக்கல் பசங்க, என் ஊர் திருவண்ணாமலை. அந்த இங்கே இருக்கிற எல்லா ப்ரெஸ் மீடியா பீப்புள்ஸ்க்கு என்னோட பெரிய நன்றி இங்கே வந்ததுக்கு. அண்ட் முக்கியமாக இன்னொரு பிக் தேங்க்ஸ் வந்து 530 மீடியா என்டர்டெயின்மெண்ட்டு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ட் ஷோ நடத்தணும், ஒரு பெரிய கான்சர்ட் நடத்தணும் வந்து எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டை வந்து ஒன்று திரட்டி இப்படி ஒரு விஷயம் கொடுக்கறதுன்றது உண்மையிலே ரொம்ப முக்கியமான விஷயம். அண்டு இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இங்கே இருக்கிற எல்லா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு யூனிக் வாய்ஸ் இருக்குது. அந்த மாதிரி எல்லாரோட யூனிக் வாய்ஸையும் நீங்கள் வந்து தாராளமாக இந்த செப்டம்பர் 14 வந்து கேட்கலாம். எல்லாருக்கும் ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைல் இருக்குது, டிஃப்ரெண்டான சவுண்ட் இருக்குது. அந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக்னா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து பார்க்கணுன்னா கண்டிப்பாக செப்டம்பர் 14 வாங்க. அண்டு என்னோட பாட்டு அதுக்கான ஒரு கதையை வந்து சொல்லும். எப்போவுமே நான் அதை ஆட பிலீவ் பண்ணுறேன். என்னோட பேச முடியாத விஷயங்கள் அது எல்லாத்தையும் என் பாட்டு மூலியமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எல்லாருக்குமே இங்கே ஒரு வாய்ஸ் இருக்குது, அதை எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் யூ ஃபார் கமிங் அண்ட் பிக் தேங்க்ஸ் டு 530 மீடியா என்டர்டெயின்மெண்ட். பாய். எனக்கு நண்பர்களுக்கும் வணக்கம். எனக்கு என்ன சொல்றது தெரியல. இந்த ஷோ வந்து செம்மையாக இருக்க போகுது, பயங்கரமாக இருக்கும் போது. பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு இண்டிபெண்டன்ட் சீன் வந்து சப்போர்ட்டை தாண்டி அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னு நான் நினைக்கிறேன் நான் எல்லாரும். ஸோ ஐ திங்க் வி ஆர் செலிப்ரேட்டிங் திஸ் டைம். ஸோ எங்களுக்கு எந்த ஒரு சமயத்தில் கிடைக்காத ஒரு அட்ராக்ஷன் வந்து இப்போ கிடைக்குது. ஐ திங்க் 530 மீடியா என்டர்டைன்மெண்ட் வந்து ஒரு சூப்பரான விஷயம் பண்ணுறாங்க. என்னன்னா நிறைய வேரியஸ் கைண்ட் ஆஃப் நாட் ஒன்லி ரேப்பர்ஸ், நிறைய வேரியஸ் கைண்ட் ஆஃப் ஆர்டிஸ்ட் எல்லாரும் ஒரு ஷோ பண்ணுறது வந்து ஒரு சம மேட்ரு. அண்ட் இது வந்து பயங்கரமாக நாங்கள் பண்ண போகிறோம். அண்ட் தேங்க்யூ ஃபார் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் நன்றி. அண்ட்
ஓகே ஹாய் எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ எல்லாம் நீங்கள் தான் கேள்வி கேட்பீங்க, நாங்கள் பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ வந்துட்டு பேசணும் என்ன பேசுறதுன்னு தெரியல. ஸோ ஆக்சுவலி ரொம்ப புதுசாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நிறைய கிக்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் கூப்பிட்டு நாங்கள் ஃபீல் பண்ணுறதை சொல்லணுன்ற மாதிரிலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதில்ல. அதுலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு எப்படி சொல்கிறது, எங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து அதாவது சென்னையில் வந்து கிக் சீன் நெக்ஸ்ட் லெவலுக்கு போனதுக்கு ஒரு தொடக்கமாக இருக்குது. அது வந்து 530 மீடியா என்டர்டைன்மெண்ட் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். ஸோ அதே மாதிரி சாண்டி சொன்ன மாதிரி தான் உங்களோட சப்போர்ட்லாம் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது இந்த டைமில். ஏன்னா நிறைய எப்படி சொல்கிறது, சினிமா விட சினிமா ரேஞ்ச் சினிமாவை தாண்டி நிறைய நல்ல ரைட்டர்ஸ் ரிலீஸிங் இருக்காங்க. நிறைய கதைகள் இருக்குது சினிமாவில். எப்படி ஒரு டேரக்டர்ஸும் ஒரு கதை சொல்கிறாங்க, அந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் கிட்ட நிறைய கதைகள் இருக்குது. அது ரொம்ப திறமையான முறையில் வந்து எல்லாரும் அவங்க எழுத்து வடிவத்தில் மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான எப்படி சொல்றது ஒரு ட்ராக்ஷன் தேவைப்படுது எல்லாருக்குமே. ஸோ உங்களோட சப்போர்ட் ரொம்பவும் அவசியம், மக்களோட சப்போர்ட் தாண்டி. ஸோ அதுக்கான ஒரு ஸ்டார்டிங்காக இது இருக்கு. அதனால அதை பார்க்க முடியாது. எனக்கு நான் மற்ற இந்தி ஃபிலிம்ஸ்லாம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் இந்த ஒரு விஷயத்தினால. ஸோ எல்லாரும் ஷோவுக்கு வாங்க, சப்போர்ட் பண்ணுங்க. I'm also excited. Thank you so much. Thank you for 30 million. Thank you. Radio partner Hello FM, visiting partner Big Box Theatre, hospitality partner Eastern Hotel, storage partner Zorex, food partner Red Box, media partner Media Mixing. And you can get our tickets at my show. Please, support us and make sure that this message moves on to the audience where they can know about it and come and book our tickets. Thank you. நீங்கள் வந்திருக்கிற கலைஞர்கள் திருக்குறள், ஏகல், அண்ணா, தேவேஷ், சாண்டி, கோபந்தோடா, இங்கே வர முடியாமல் இருக்கிற ஒரு சில இன்னும் சில ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அவங்களுக்கு நான் நல்லா இருக்கும்னு ஃபீல் ஆகுது. பட் பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. ஏன்னா